அண்ணல் டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு முதல்வரின் நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருந்தாங்க. அதில் என்னையும் இங்கே சிறப்பு விருந்தினர் அழைச்சிருந்தாங்க. அதற்கு தமிழக அரசுக்கு முதற்கண் ஆதிதிராவிட நலத்துறைக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைக்கி விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. நான் அது மட்டுமல்ல, எல்லா துறையிலுமே இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்றைக்கி வந்த இடத்துல பழங்குடியினர் நலத்திட்ட உதவிகளை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் தாட்கோ மூலமாக ஒரு சில அதாவது வியாபாரிகளுக்கும் சரி மற்றும் மகளிருக்கான பல நலத்திட்டங்களை வழங்கியிருந்தாங்க. இது இன்னும் மக்களுக்கு சரியாக போய், அதாவது ஆதிதிராவிட நலத்துறையில் உள்ள ஆதிதிராவிடர்களுக்கு இன்னும் சரியான அவங்க போய் அடையலை. மக்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. எனக்குமே இப்போ அங்கே வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரிஞ்சது. தென் மாவட்டங்களில் ரொம்ப தெரியாமல் இருக்குது. இதே மற்ற இப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே திருவாரூர், நீலகிரி, திருவண்ணாமலை, இந்த மாதிரி ஏரியா, கிருஷ்ணகிரி, இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு அதிகமாக அந்த நலத்திட்டங்கள்லாம் போயிட்டுருக்கு. இது அதாவது எல்லாருக்குமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் தென் மாவட்டங்களில் பெருசாக தெரியலை. ஏன்னா நாங்கள் விவசாயத்துக்கும் பல நலத்திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. எல்லாருக்குமே, எல்லா மக்களுக்கும் இது தெரியணும், அந்த பலனடையணும். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையில் இன்றைக்கி எங்கள் தென் மாவட்டங்களில் சிறந்த கபடி விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க. பள்ளி பருவத்தில் உள்ளவங்க. எஸ்டேட்டில் ஒரு கோரிக்கையாக நான் முதல்வர்கிட்ட வச்சுருந்தேன். அதாவது எஸ்டேட்டில் அதாவது விளையாட்டு தங்கும் விடுதியில் எங்கள் கபடியும் தென் மாவட்டத்தில், அதாவது தூத்துக்குடி அல்லது திருநெல்வேலியில் கண்டிப்பாக ஒரு விளையாட்டு விடுதியில் கபடி பயிற்சி மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தங்கும் இடம் கொடுத்து அவங்களுக்கு உணவு அளித்த அந்த விடுதியில் அவங்கள பயன்பெறணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது கண்டிப்பாக முதல்வர் செஞ்சு நிறைவேற்றி தரும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முதல்வருக்கும் விளையாட்டு அமைச்சர் துணை முதல்வர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படின்னா 30 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஏசியன் கேம்ஸ் விளையாண்டு வந்திருந்தேன். அதுக்கு அர்ஜுனா அவார்டு கிடச்சிருந்தது. 30 வருடங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி மனத்தி கணேசனுங்கிறது யாருன்னு காமிச்சது பைசன் திரைப்படம் மூலமாக என்னோட அன்பு தம்பி மாரி செல்வராஜ் தான். அதான் அவரை நினைவு கூர்ந்த அந்த இடத்துல. தேங்க்யூ.